வணக்கம். நான் டாக்டர் ரவி, கைனகாலஜிஸ்ட், ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் தாம்பரம் கன்சல்டண்டா இருக்கேன். ஸோ ஐவிஎஃப் அப்படின்னாலே நிறைய இடத்துல ஒரு பயம் இருக்கு. இன்னுமே அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். அதனால பேபிக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ, இல்லை மதருக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் த்ரூ அவுட் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்ன உடம்புக்குள்ள நடக்குதோ அதுதான் வெளியே டெஸ்ட் டியூப்ல நடந்து கருவாக்கமாகி அந்த கரு வந்து யூட்ரஸ்ல வைக்கப்படுது. ஸோ எக்கு ஸ்பெர்ம் சேர்ந்து கருவாக்கம் வந்து வெளியே நடக்கிறது தான் ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனாலையும் குழந்தைக்கோ இல்லை மதருக்கோ பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்கக்கூடாது. உள்ள இருக்கிற எக்ஸை ரொம்ப சின்ன ப்ரொசீஜர், மயக்கம் கொடுத்து சின்ன ப்ரொசீஜர்ல வெளியே எடுத்து ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணிட்டு அது கருவாக்கம் வந்து இன்குபேட்டர்ல லேப்ல நடக்கும். அந்த கருவை யூட்ரஸ்ல நம்ம செலுத்துறோம். ஸோ அது தானா நார்மலா கன்சீவ் ஆனா கரு எப்படி வளருதோ அதே மாதிரிதான் கரு வளர்க்கும். ஸோ அதனால ஐவிஎஃப் பத்தி பெருசா பயப்பட தேவையில்லை. நன்றி, வணக்கம்.